அனைவருக்கும் வணக்கம். சபாஷ் பாபு நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நடிகர் சந்திரபாபு அவர்கள பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சந்திரபாபு ஒரு பன்முக கலைஞர். அவர் ஒரு ஆக்டர், புரொடியூசர், டைரக்டர், டான்சர், சிங்கர். இப்படி எல்லா துறையிலுமே கொடிகட்டி பறந்தவர் சந்திரபாபு. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனசுல பட்டத அப்படியே ஓப்பனா பேசிருவாரு. இது பல சமயங்கள்ல அவருக்கு ஒரு டிராபேக்காவே இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில சந்திரபாபு எப்படி சினி ஃபீல்டுக்கு வந்தாரு? ஃபர்ஸ்ட் படத்துல சான்ஸ் கிடைக்கலன்னோனே விஷம் குடிச்சது. அவர் பாடின பாடல்கள் இதெல்லாம் கடந்த 2 பகுதிகளா பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1944லேருந்து 1949 வரைக்கும் சந்திரபாபு வாழ்க்கையில அவர் படாத கஷ்டங்களே இல்ல. சந்திக்காத அவமானங்களே கிடையாது. அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு மோசமான பீரியட் இந்த 5 வருஷங்கள் தான். இந்த 5 வருஷங்கள் அவர் டெய்லி போய் சர்ச்சில் போய் உட்காந்து அழுவார். சாந்தோம் சர்ச்சில் போய், மாதாவே உனக்கு கருணையே இல்லையா, எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டியான்னு சொல்லிட்டு அழுவார். வீட்டிலும் மரியாதை கிடையாது. வீட்டில் அவருக்கு வச்சிருக்கிற பேரே தர்தரம். அவர் வந்தாலே தர்தரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதனாலே மனசு உடைஞ்சு பல நாட்கள் நண்பர்கள் வீட்டிலலாம் தூங்கிட்டு இருப்பார் சந்திரபாபு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, இட்டாலியிலேருந்து ஃபாத்திமா சிலை ஒன்று வருது. புனித ஃபாத்திமா சிலை சென்னைக்கு வருது. அந்த சிலையை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம். சந்திரபாபுக்கு அந்த சிலையை தொட்டு வணங்கணும் அப்படின்னு ஆசை. அந்த கூட்டத்தில் முண்டியடிச்சு பார்க்குறாரு, எதுவுமே நடக்கல. அப்போ சந்திரபாபு நினைக்கிறாரு, ஃபாத்திமா சிலையை தொட முடியலன்னா என்ன, அந்த சிலை தேர் இருக்கு இல்லையா, அந்த தேரை தொட்டு வணங்கலாம், அதுக்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நிறுத்தி வச்சிருக்கிற அந்த தேர்கிட்ட போகிறாரு. அந்த தேரை தொட்டு வணங்குறாரு. மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழறாரு. எனக்கு நிம்மதியை கொடு, எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கு, ஒரு நல்ல வழியை காட்டுன்ட்டு அழறாரு. அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு வராரு. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு கதவு தட்டின உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா கண்டபடி சுற்றிட்டு இந்த மாதிரி இந்த டைமில் வர, போ தர்தரம் வந்துருச்சு போ அப்படின்லாம் சொல்லிட்டு அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே விடுறாங்க. அழுதுகிட்டே நைட் பூரா அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. காலையில் 11:30 மணிக்கு ஒரு கார் நிற்குது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. சந்திரபாபு கிட்ட ஒரு சிங்கள படத்தில் ஒரு பாட்டு பாடணும், உங்களை மியூசிக் டைரக்டர் வேதா கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்திரபாபுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே அவர் ஃபாத்திமா தாயே இதுதான் உன்னுடைய கருணையா அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அப்படின்னு நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் வேதாவை போய் பார்க்குறாரு. அப்போவே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஃபாத்திமா சிலை இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கடையில் போய் கேட்குறாரு. கேட்டால் 5 ரூபா சொல்கிறாங்க. அவர் கையில் 5 ரூபா கிடையாது. 5 ரூபா வேணுமே, யாரை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்டு ஃபெரேரான்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவருடைய நினைப்பு வருது. சரி, அவரை போய் பார்த்து 5 ரூபா கடன் வாங்கி இந்த ஃபோட்டோவை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பரோட வீட்டுக்கு போகிறாரு. இவர் போகிற நேரம் நண்பர் அதுக்கு முதல் நாள் அந்த சிலையை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் டேபிளில் வச்சு பார்த்துட்ருக்காரு. சந்திரபாபுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி. எந்த ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு கடன் கேட்கறதுக்கு போகிறாரோ அந்த ஃபோட்டோவே டேபிள் ஃபுல்லாக இருக்குது. அதையே பார்த்துட்டு நிற்கிறாரு. உடனே ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே சந்திரபாபு, எனக்கு இதில் ஒரு ஃபோட்டோ வேணும், கிடைக்குமா அப்படிங்கிறாரு. உடனே அந்த நண்பர், ஒரு ஃபோட்டோ என்னப்பா, உனக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அதை வச்சு வணங்குறாரு. அவர் இறக்குற வரைக்குமே தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த ஃபோட்டோ வணங்கிட்டு தான் அவருடைய வாழ்க்கையே தொடங்குவார். 1957
சிவாஜி கணேசன், பானுமதி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் மணமகன் தேவை. இதில் ஜே.பி. சந்திரபாபு ஒரு பாடல் பாடியிருப்பார், பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ரீமிக்ஸ் காலத்திலும் சூப்பர் ஹிட்டான பாடல் இது. கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க. சந்திரபாபுவும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்கள். வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு சந்திரபாபு வந்து எம்.எஸ்.வி கிட்ட நெருக்கம். எப்போ நினைச்சாலும் மெல்லிசை மன்னரோட வீட்டுக்கு சந்திரபாபு போயிடுவார். உரிமையாக எல்லாத்திட்டையும் பேசுவார். நேராக கிச்சன்லேயே போய் தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த நட்பு. மகாதேவி படத்தில் சந்திரபாபுக்காக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறாரு எம்.எஸ். விஸ்வநாதன். தந்தனா பாட்டு பாடணும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு சந்திரபாபு என்ன சொல்கிறாரு, விஸ்வநாதா வேற டியூன் போடுறா, இது நல்லா இல்லை, இதுக்கு டான்ஸ் வராது அப்படிங்கிறாரு. உடனே மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, யோ இதுக்கெல்லாம் ஆடலாம்யா, நிச்சயமாக ஆட முடியும் அப்படிங்கிறாரு. உடனே சந்திரபாபு சொல்கிறாரு, இல்லை இல்லை இதை ஆடவே முடியாது, நீ டியூனை மாற்று அப்படிங்கிறாரு. உடனே எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு, அந்த கம்போசிங் ரூம்லேயே டக்குன்னு எந்திரிச்சு அந்த பாட்டை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாரு. ஆடி, யோ இந்த மாதிரி ஸ்டெப்பு போடலாயா அந்த பாட்டுக்கு அப்படின்னு அவர் ஸ்டெப்ஸ் போட்டு காட்டுறாரு. அதை பார்த்த பிறகுதான் சந்திரபாபுக்கு வந்து சமாதானம் ஆகிட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. தந்தன்னா பாட்டு பாடணும், துந்தன்னா தாளம் போடணும், தந்தன்னா பாட்டு பாடணும். 1957 திரையுலக மும்மூர்த்திகள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்க 3 பேரோடையும் சேர்ந்து நடித்தார் சந்திரபாபு. 3 ஹீரோக்களுக்குமே ஈக்குவலான கேரக்டர் சந்திரபாபுக்கு கொடுத்துருப்பாங்க. புதையல் படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை மெல்லிசை மன்னர்கள் சந்திரபாபு கொடுத்துருப்பாங்க. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது. பத்மினி பிக்சர்ஸ் கம்பெனியை வந்து பி.ஆர். பந்தலு, பாணிலகண்டனும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படம் எடுக்கிறாங்க. அடுத்தது சபாஷ் மீனா படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பாணிலகண்டன் என்ன பண்ணுறாரு, சிவாஜி கணேசனை பார்த்து சபாஷ் மீனா கதையை வந்து சொல்கிறாரு. இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர், காமெடி கேரக்டர். ஸோ கதையை கேட்டுட்டு சிவாஜி என்ன பண்ணுறாரு, இந்த கேரக்டரில் வந்து சந்திரபாபுவை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. உடனே பாணிலகண்டன் என்ன பண்ணுறாரு, சந்திரபாபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே சந்திரபாபு வந்து வேணாம் நானே பத்மினி பிக்சர்ஸ் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. வந்த உடனே வந்து சபாஷ் மீனாவோட கதையை வந்து சொல்கிறாரு பாணிலகண்டன். சொல்லிட்டு அதில் வந்து சந்திரபாபுவோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இந்த கேரக்டருக்கு வந்து உங்களை வந்து சிவாஜி தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே சந்திரபாபு வந்து, சிவாஜி ஒரு நல்ல ஆக்டர், ஒரு மகா நடிகர், அதனால தான் அவருக்கு வந்து என்னோட டேலண்ட் தெரிஞ்சிருக்கு, என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே பாணிலகண்டனுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இவர் இவ்வளோ சர்வசாதாரணமாக கமெண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்தது உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சந்திரபாபு வந்து, சிவாஜிக்கு நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதை விட ₹1 அதிகமாக வேணும் அப்படிங்கிறாரு. பாணிலகண்டனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில, கிளம்பி வந்துடுறாரு. வந்து சிவாஜியை பார்த்து பேசுகிறாரு. பேசிட்டு சந்திரபாபு சொன்னதை சொல்கிறாரு. உடனே சிவாஜி சொல்கிறாரு, அவங்ககிட்ட விஷயம் இருக்குங்க, இன்னொன்று இது வந்து ஒரு காமெடி படம், எப்படி ஒரு 3-4 சீனில் வந்து அவன் தான் நிற்பான், நான் தான் கொஞ்சம் பார்த்து நடிக்கணும், அதனால் அவன் என்ன கேட்குறானோ பண்ணுங்க, அவன் வந்து ஒரு சில சமயம் இப்படி தான் லூஸ் தனமாக பேசுவான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவன் கேட்டது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசனோட ₹1 அதிகமான சம்பளத்தை வாங்கினார் சந்திரபாபு. ஏதுங்கம்மா சும்மா ஏதுங்கம்மா, நான் இஷ்டத்துக்கு போறேன் ஜோரான காரு. 1958ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் டைரக்ட் செய்த திரைப்படம் நாடோடி மன்னன். இந்த படத்துக்கு இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இதில் சந்திரபாபுக்கும் ஜமுனா ராணிக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை சுப்பையா நாயுடு கொடுத்துருப்பாரு, தடுக்காதே என்னை தடுக்காதே. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இந்த பதிவில் வந்து சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவர் பாடிய ஒரு சில பாடல்களை நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.